இன்று நாடு முழுவதும் நடக்கும் வாக்கு எண்ணிக்கையில விருதுநகர் தொகுதியில கடினமான போட்டி இருக்கு. ஏற்கனவே நம்ம விஜயபிரபான் வந்து ஒரு கணிசமான ஒரு நல்ல வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் அப்படிதான் நம்ம கணிச்சிருந்தோம். ஆனா இங்க வந்து இழுபறியா போய்க்கிருக்கு. மாணிக் தாகூருக்கும் விஜயபிரபானுக்கும் கடுமையான போட்டி இருக்கு. இங்க வெல்ல போவது தர்மமா அதர்மமா அப்படிங்கிற ஒரு விஷயமா போய்க்கிருக்கு. ஏன்னா இங்க வந்து விஜயபிரபானுடைய அதாவது அவருடைய தந்தை விஜயகாந்த் செய்த தர்மங்கள் வந்து தலை காக்கும், அதாவது மகனை தலை காக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா இங்க தலை காக்குறதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சரி, தலை காக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிருந்தோம். ஏன் தலை காக்கல? இந்த அளவு போட்டியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மாணிக் தாகூர் அப்படி சொல்லலாம். மாணிக் தாகூர் அந்த தொகுதிக்கே வராத மனுஷன். அதாவது 5 ஆண்டுகளா வந்து விருதுநகர் தொகுதியில் மக்களே சந்திக்கல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சான். நான் மட்டும் இல்ல, அந்த தொகுதியில ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் கேட்டாலும் அவர் மாணிக் தாகூர் தொகுதி பக்கமே வராத ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அவர் கடுமையான போட்டியாளரா ஏன் வந்தாரு அப்படின்னு பார்த்தா ஜாதி ரீதியான ஓட்டுகள் மாணிக் தாகூருக்கு அங்க நிறைய விழுந்துருங்க. மாணிக் தாகூருடைய ஜாதியை சார்ந்தவங்க அவருக்கான வாக்குகளை வந்து மாறாம மாணிக் தாகூருக்கு போட்டிருக்காங்க. இங்க வந்து தர்மங்கள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல அப்படிதான் சொல்லணும். மாணிக் தாகூருக்கு வந்து ஜாதி என் ஜாதிக்காரன் நான் ஓட்டு போறேன், அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்க ஓட்டு போறது ரைட்டு, ஜாதி பார்த்து ஓட்டு போட்டவங்களுக்கு வந்து விஜயகாந்த் செய்த தர்மங்கள் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா தர்மங்கள் வந்து அவங்க கண்ணு தெரிஞ்சுதான், இங்க ஜாதி தெரிஞ்சிருக்காது, ஜாதி மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து மாணிக் தாகூர் வந்து கடுமையான போட்டியாளராக இருக்காரு. இதனாலதான் அவருக்கு தெரியும், நான் வந்து விருதுநகர் தொகுதியில எப்படினாலும் ஜெயிப்பேன், இந்த ஊர்ல இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு எப்படினாலும் என் ஜாதிக்காரங்க எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த 5 ஆண்டுகளாக மாணிக் தாகூர் அந்த தொகுதி பக்கமே வரல அப்படிங்கிற விஷயம் இப்பதான் தெரியுது. எதுக்கியா நம்ம போய் தொகுதியில போய் வேலை பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு என் ஜாதிக்காரன் இருக்கான், என் ஜாதிக்காரன் எனக்கு வந்து ஓட்டு போடுவியா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் தொகுதி பக்கமே வராமல் இருக்காரு. ஆனா இன்னைக்கு முதல் முறையா வந்து விஜயபிரபாகரன் வந்து தொகுதியில வந்து ஒவ்வொரு ஊரா வந்து ஒவ்வொரு தெருவா வந்து வாக்குகள் கேட்டிருக்காங்க. அப்படி வாக்குகள் கேட்டு மக்கள் வாக்குகள் போட்டிருக்காங்க. ஆனாலும் தொகுதி பக்கமே வராத ஒரு எம்பிக்கு வந்து ஓட்டு போட்டு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா பண்ணியிருந்தா எந்த அளவு மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப ஜாதி ரீதியில் வந்த ஓட்டு தானே. இங்க வந்து தர்மங்கள் வந்து என்ன சொல்றதுனே தெரியல, அந்த அளவு போய்க்கு இருக்கு. இதை பார்த்தாலே வந்து அடுத்த வாரம் யாருமே வந்து தர்மங்கள் பண்றது கூட யோசிப்பாங்க. என்ன விஜயகாந்த் வந்து இருக்கிற ஆளுக்கு ஃபுல்லா நல்லது பண்ணாரு, இன்ன வரைக்கும் வந்து விஜயகாந்துடைய சமாதியில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து இன்னும் உணவு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வேர்ல்டு ரெக்கார்டே ஆயிடுச்சு, உலக சாதனை. எந்த நினைவிடத்துல வந்து சாப்பாடு போட்டதெல்லாம் இந்த நினைவிடத்தில் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று சாதனை சொல்லி உலக சாதனை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சாதனை பண்ணிட்டு இருக்கிறது அடுத்த விஷயத்தை விட உணவு போட்டு, அப்படி உணவு போட்டு இருந்தாலும் அந்த தர்மங்கள் வந்து இன்னைக்கு வந்து தள்ளாடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விருதுநகர்ல கடைசி இதோடைய முடிவு அப்படின்னு பார்த்தா தர்மம் வந்து ஜெயிக்குமா இல்லை அதர்மம் ஜெயிக்குமா அப்படிங்கிறது இன்னும் சில மணி நேரத்தில் வந்து தெரிஞ்சிடும். இருந்தாலும் இது கலிகாலத்தில் வந்து எதுவுமே நம்ப முடியாது. இந்த கலிகாலத்தில் வந்து அதர்மம் கூட ஜெயிக்கலாம். அதர்மம் ஜெயிச்சேன்னா ஏற்கனவே வந்து 5 வருஷம் வந்து நான் தொகுதி பக்கமே வரல, தொகுதி பக்கமே வராமே நீ ஜெயிக்க வச்சிங்க, நீ நான் தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டேன், நான் டெல்லி பக்கமே இருந்துக்கிடுவேன், தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டேன், அடுத்த எலெக்ஷன் இருப்பேன், அடுத்த எலெக்ஷனை என்ன நம்பி இருக்கிற முட்டாள் ஜாதி மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி மாணிக் தாகூர் கண்டிப்பாக வந்து அடுத்த எலெக்ஷன்லையும் நிற்பார்.